நான் திடீரென்று கண் விழித்தேன். அங்கு பனிமலை இல்லை. மாறாக எங்கும் ஒரு பேருருள் சூழ்ந்திருந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாத சூழ்நிலையில் நான் குழம்பிய நேரத்தில் ஒரு ஊசி முனையின் வெளிச்சம் போல ஒரு ஒளி தோன்றி மிக வேகமாக அணுகியது. அது ஒளியின் வேகத்தை மிஞ்சுவதாக இருந்தது. நான் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் என்று அது என்னுடன் டெலிபதியில் பேசியது. நான் வெளியிலிருந்து என் உடலை பார்த்து கொண்டிருந்தேன். பேரிருள் முடிவில்லாத இன்ஃபினிட்டி போல என் கண்முன் விரிந்தது. ஒரு சின்ன புள்ளியில் நட்சத்திரத்தை போன்ற ஒரு வெளிச்சம் என்னை அதிவேகமாக நெருங்கியது. நான் என் மன உறுதியை எல்லாம் திரட்டி அதனுடன் போவதை தவிர்க்க முயன்றேன். பயத்தினால் அல்ல, அது என்னவென்று புரியாத கலக்கத்தினால் நான் அப்படி நடந்து கொண்டேன்.